Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரவா இட்லி மிக்ஸ் வச்சு நம்ம ரவா இட்லி ஊத்தலாம். இந்த மாதிரி நான் ரவா இட்லி மிக்ஸ் வந்து நாங்க எம்டிஆர்ல வாங்கி இருந்தோம். அத வந்து நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த மிக்ஸை போட்டு அதுக்குள்ள நல்லா தயிர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். நல்லா வந்து கொஞ்சம் ஊறி இருந்தது. ஊறினதுக்கு அப்புறம் நாம இந்த மாதிரி இட்லி பானையில தான் நம்ம இன்னைக்கு நாங்க இட்லி வைக்கிறோம். அதனால வந்து இத துணியை நல்லா ஈரம் பண்ணிட்டு இதுல போட்டு ஒரு கரண்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த தட்டுக்கும் எடுத்து வச்சிரலாம். நீங்கள் சின்ன சின்னதாக வச்சிங்கனாலே நல்லா புஃபியாக வரும். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி ரவா இட்லி இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இந்த 2 சட்னி, கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் வந்து தொட்டுக்கிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். இனிமேல் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை ரெடி பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரவா இட்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டை வந்து இதில் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி டைமுக்கு வைங்க. இப்போ நம்ம நல்லா இதை வந்து மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு சிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். ரவா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ரவா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்து இதை எடுத்து நம்ம ஹாட் பேக்கில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் சைடிஷ்ஷு. நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. இட்லி எடுத்துட்டு சட்னி வச்சு நம்ம வந்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள இன்றைக்கி அனுப்பிடலாம். சாஃப்டான ரவா இட்லி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.